என்று அன்பாக ஈரோட்டு மக்களால் அழைக்கப்படும் திரு எஸ்.ஆர். சுப்பிரமணியம் அவர்களோட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்ததில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன், என் தந்தை அவர் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, என்னை தமிழ்னு தான் கூப்பிடுவாங்க. இங்கே பார்த்த பின்னால் தான் தெரியுது ஈரோட்டில் தமிழுக்கு எவ்வளோ ஒரு பாப்புலாரிட்டி இங்கே அப்படின்னு. மிக்க மகிழ்ச்சிங்க. உங்களோட தமிழ் களஞ்சியம்னே சொல்லிடலாம். ஏன்னா எல்லாரும் ஒரு புத்தக வெளியீடு இல்லை 2 புத்தக வெளியீடு 2 புத்தகம் வெளியிடுவாங்க. 6 புத்தகம் அப்படின்னா நீங்கள் கலை களஞ்சியம் தான். அதனால் மிக்க மகிழ்ச்சி இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு. அதில் முக்கியமாக இன்னைக்கு பல தலைவர்கள் வர வேண்டியது இருக்கிறார்கள். நமது எல்லோருக்கும் இளைய தலைவர் என்று திரு அண்ணாமலை தம்பி அவர்கள் வரப்போகிறார். அதே மாதிரி எங்கள் கோவை மாவட்டத்தில் 2 மடங்கள் மிக பிரபலியமானது முக்கியமானது எங்கள் குருமார்கள். அவர் ஒரு குருமார் இங்கே வந்திருக்கிறார். குமரகுரு ராமானந்த குமரகுரு சுவாமிகள் அவர்கள் இங்கே வருகை தந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதே போல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் ஜனனம் தொலைக்காட்சிக்காரர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மையார் மிக அமைதியாக ஈரோட்டு மக்களின் அன்பை பெற்ற அவர்கள் திரு சரஸ்வதி அம்மா அவர்களும் இருக்கிறார்கள். எனது அன்பு அண்ணன் திரு சந்திரசேகர் அவர்கள். நாங்கள் கல்லூரியின் சார்பாக நிறைய பேசிக்கொள்வோம். இப்படி அதை மட்டுமில்லை, தமிழ் என்றால் ஈரோட்டில் என்ன ஒரு வரவேற்பு என்பதை நாம் கண்கூடாக கண்டு கொள்கிறோம். இன்று புத்தகம் என்றால் நான் ஒரு கல்லூரி நடத்துகிறேன். அதனால் நான் புத்தகத்தோட முக்கியத்துவம் ரொம்ப தெரிஞ்சவங்க. ஒரு பிரெயின் சென்டர் அப்படின்னா ஒரு மூளை தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம். இந்த மூளை என்றால் அந்த பிரெயின் சென்டர் என்கிறது லைப்ரரி. இந்த மாதிரி எழுத்தாளர்கள் இல்லாவிடில் நமக்கு லைப்ரரியே இருக்காது இல்லையா? இன்னைக்கு பல சரித்திரங்கள் நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால் அந்த காலத்தில் ஏட்டில் எழுதினார்கள், கல்வெட்டில் பதித்தார்கள். ஆனால் இன்று நாம் நூலாக வெளியிடுகிறார்கள். இந்த நூட்கள் தான் பல பேரின் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது. நான் ரொம்ப விரும்பி எல்லோருக்கும் நிறைய பேர்த்துக்கு ஒரு வாழ்க்கையில் திருப்பு முனையாக கொண்டு வந்தது டால்ஸ்டாய் என்ற ஒரு பேரறிஞர், லியோ டால்ஸ்டாய். இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் மகாத்மா காந்தி அப்படின்னாவே நம்ம என்ன சொல்கிறோம், அகிம்சான்னு சொல்கிறோம். ஆனால் அந்த மகாத்மா காந்திக்கே அகிம்சையை பற்றி எங்கிருந்து எடுத்து டால்ஸ்டாய் சொல்லி கொடுத்தாருன்னா, அவர் நம்ம திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள், அந்த திருக்குறளில் அதை ஜெர்மனில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஜெர்மன் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணின அந்த திருக்குறளை அவர் படிச்சுட்டு டால்ஸ்டாய் லெட்டர் டு அ ஹிந்து அப்படின்னு போட்டு ஒரு எழுதி, அந்த லெட்டர் மூலமாக அகிம்சாவை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழ் அறிஞன் எழுதியிருக்கிறாரு. அப்போ அகிம்சை வழிதான் நம் பாரத நாட்டின் வழி ஒரு போக்கு என்பதை ரொம்ப அழகாக நமது மகாத்மா காந்திக்கு சொல்லியிருக்கிறார். இது எவ்வளோ பேர்த்துக்கு தெரியுமோ இல்லையோ, இதுதான் சரித்திரம், இதுதான் உண்மை. அதே போல் அவரிடம் எல்லாரும் கேட்டாங்க, உங்கள் டால்ஸ்டாயோட எவ்வளோ பேர் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபஸ்ட்டு என்ன பிடிக்கும், செகண்ட் என்ன பிடிக்கும், மூன்றாவதாக என்ன பிடிக்கும். அப்போ முதல்ல எனக்கு புஸ்தகம் பிடிக்கும், ரெண்டாவது எனக்கு புஸ்தகம் தான் பிடிக்கும், மூணாவது உங்களுக்கு என்ன பிடிக்கும், அதுவும் புஸ்தகம் தான் பிடிக்கும். அப்போ ஒரு லியோ டால்ஸ்டாய்ங்கிறவர் எவ்வளவு தூரம் அந்த புத்தகத்தின் மூலம் தன் அறிவை வளர்த்தி கொண்டார். எங்கேயோ பிறந்த லியோ டால்ஸ்டாய் தமிழ்நாட்டில் எங்கேயோ 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதின திருவள்ளுவரோட கருத்தை நம்ம இந்தியனுக்கே சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி லியோ நிறைய புஸ்தகங்கள் வாழ்க்கை திருப்பு முனைங்கிறதுல நம்ம விவேகானந்தரோட எழுத்துக்களை படித்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இங்கே உட்காந்துருப்பீங்க. தேசப்பற்று மிக்க ஒருத்தன் விவேகானந்தரை படிக்காம தேசப்பற்று மிக்கவன் ஆகவே முடியாது. இது என்னோட அனுபவம். நான் மட்டும் இல்லை, மகாத்மா காந்தியும் அதைத்தான் சொன்னார். அவருக்கு தேசத்தின் மீது பற்று வந்ததே விவேகானந்தரை படித்துத்தான்.
ஆக ஒரு புத்தகம் ஒரு பலவேற்றை வாழ்க்கை திருப்புமுனையாக ஆக்கும். அதே மாதிரி நம்ம பலசை சொல்லலாம். இன்னைக்கு இந்த இதோட நாயகனே நம்ம SRS ஐயா அவர்கள் 6 புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த 6 புத்தகத்தில் மெய்ப்பொருள் கண்டேன் என்பதை பற்றி என்னால் 6ஐயும் படிக்க முடியல. அதனால் ஒன்று அதையும் ரொம்ப அவசரமாக, ஏன்னா இன்னும் நம்ம ராமர் கோயில் நான் போகலை, அதனால் நம்ம சந்திரசேகர் அண்ணா சொன்ன மாதிரி அதை ஒரு குயிக்காக நான் பார்த்ததில் என்ன மாதிரி நம்ம ராமர் கோயிலே நம்ம போக வேண்டாம். பொதுவாக நம்ம ஒரு கோயிலுக்கு போகையில் கூகுள் எடுத்து படித்து பார்த்துட்டு போவோம். ஆனால் நீங்கள் அண்ணாவோட புக்கை படிச்சிங்கன்னா அது கூகுளுக்கு மேலே ஒரு படி, அதோட உண்மையான ஆழ்ந்த கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்பேற்பட்ட புத்தகங்கள். அதே மாதிரி மெய்ப்பொருள் கண்டேன்னா நம்ம எத்தனையோ நம்ம நினச்சிக்கிறோம் சுதந்திர போராட்ட வீரர், சுதந்திர போராட்டத்தில் யாரெல்லாம் என்னென்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற உண்மையான ஹிஸ்ட்ரியை இன்றைக்கி நம்ம அதைத்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்கிறோம். நம்ம உண்டாக்கப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை, என்ன நடந்தது அப்படிங்கிறதுல அதன் பின்னணி, இதை நாம் செய்தால் மறுபடியும் நாம் அடிமையாகி விடுவோம் இந்த நாட்டில் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக ஒரு கருத்து. இந்த கருத்துக்களை எல்லாம் எழுதுறதுக்கு ஒரு எழுத்தாளருக்கு தான் மிக தைரியம் வரும். அந்த தைரியத்துடன் மிக அழகான கருத்துக்களை எழுதி கொடுத்த திரு SRS அவர்கள் ஐயாவுக்கு எனக்கு பெரிய வயதில்லை வாழ்த்துவதற்கு. நான் மிக்க மகிழ்ச்சி இதில் கலந்து கொண்டதற்கு. நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். சாதாரணமாகவே வீட்டில் சொல்லுவாங்க, பெண்கள் இருந்தால் கலகலன்னு இருக்கும் வீடுன்னு. மேடையில் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் மதிப்பிற்குரிய